ஹாய் ஹலோடா. அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ்டா. போன பாட்டில் இருந்து அப்படியே பார்க்கலாம். தயங்கோட அம்மா தான்டா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொண்டுக்கிட்டு தயங்க ரூமுக்கு வர்றாங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு தயங்க ஹெட்டை தூக்கி பார்க்குறான். பார்த்தா தயங்கோட அம்மா தான் கையில் பிரசாதம் வச்சு நிற்கிறாங்க. தயங் அகெயின் அவன் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னமும் பேச மாட்டானே, அவங்க அப்பா கூட பேசுகிறானே அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே வந்துட்டு அந்த டேபிளில் அந்த பிரசாதத்தை வச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம கண்ணு முன்னாடியாவது நம்ம புள்ள இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் கிச்சனில் போய் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வேகமாக தான் நடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோ கூட கிடைச்சிருக்காது. ஏன்னா உங்கள் அத்தை அப்படி திட்டுவாங்க. உங்களுக்கு டைமர் கூட வச்சு விடுவாங்க. ஏன்னா இந்த டயத்துக்கு நீ போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தான் வேகமாக அப்படியே ஒரு மாதிரி பேர்த்து விறுவிறுத்து வரீங்க. உங்கள் அத்தை அந்த நடு ஹாலில் அப்படியே முறைச்சி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கல்ப் பண்ணுறீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏய், எவ்வளோ நேரம்டி டைமை பார்த்தியாடி? ஆட்டோ கிடைக்கல. ஓ மகாராணி, ஆட்டோவில் வரணுமா? ஏன் பஸ்ஸில் வர மாட்டிங்களா? பஸ் வரலத்த, பயந்துட்டு நடந்தே வந்துட்டு. ஓ நடந்து வந்தியா? உங்களை பார்க்குறாங்க, பார்த்தா தெரியுது அப்படி வேர்த்து இந்த மாதிரி விறுவிறுத்து வந்திருக்கீங்க. சரி போ. மற்ற பக்கத்துல இருந்து நிக்கிறீங்க. என்ன அத்தை, பிரசாதம் அப்படின்னு தான் அவங்களும் எடுத்து பூசிட்டு இன்னைக்கு இதை குக் பண்ண அப்படின்றாங்க. அவங்களும் மண்டையை ஆட்டிட்டு அந்த பூஜை ரூமுக்குள்ள வச்சுட்டு ஏமேமா குக் பண்றீங்க. எல்லாமே எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்றீங்க. உங்க அத்தைகிட்டே சொல்றீங்க, சீக்கிரம் பண்ணிருக்கேன், நல்லா பண்ணிருக்கியா இல்ல கடமைக்கு பண்ணி ஊத்துறியாடி? இல்ல நல்லதான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு உங்க அத்தைகிட்டே சொல்றீங்க. சரி போ, நீங்கள் உங்கள் ரூமுக்கு வேகமாக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போட்டுருக்கீங்களடா, ஒரு மாதிரி பேர்த்து விறுவிறுத்து ஓடியாந்துருப்பீங்க. அதோடய குக் பண்ணியிருப்பீங்க. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அப்போ தான் ஸ்கர்ட்டோட ஷவரை ஆன் பண்ணலான்னு போயிருப்பீங்க. உங்கள் அத்தை கத்துற சவுண்டு கேட்குது. நீங்கள் ஸ்கர்ட்டோடு நிற்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அத்தை கத்தி பார்த்துட்டு என்ன தான் பண்ணுறான்ட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அத்தை ரூமில் இல்லை. நீ ஒயன் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. என்னடி பண்ணுற? இல்லத்த எடுத்துனால கொஞ்சம் குளிக்கலாம். ஓ மகாராணி, 2 தடவை குளிக்கிறீங்களா? டிபி பில்லு டோர் பில்லாம் ஃபேமிலி கட்டுதா இல்லை நீ கட்டுறியா? ரெண்டத்துக்கு வந்து குளிச்சுக்கிட்டு உங்க அத்தை கத்துறாங்க. இல்லத்த அது சீக்கிரம் தொலைஞ்சு வா. சரிங்கத்த. நீங்களும் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் ஓடியாரீங்க. உங்கள் அத்தை தான் அவங்க மாமாவுக்கு ஃபுட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நான் உங்கள் அத்தை அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் போய் நின்றுட்டு உங்கள் மாமாவுக்கு தான் தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அத்தை அவங்களும் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு ஃபுட் சாப்பிட்றாங்க. ஏதான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு நைட்டு நீங்கள் சாப்பிடவே இல்லை. உங்கள் ரூமுக்கு தான் போய் உங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு அப்படி அழுகுறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் பயம் போல மாதிரி எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வேகமாக போய் குக் பண்ணுறீங்க. இன்னைக்கு தயாங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு உங்களை பார்க்கணும்னே ஏமா கிளம்பி கீழே தான் வரான். தயங்கோட அம்மா ஃபுட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. தயங்கை வந்து பிளேட் எடுத்து வச்சுட்டு இட்லி சாப்பிட்டு நாட்டையும் சொல்லலை. அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லலை. அவங்க அப்பா ரூமுக்கு போயிருப்பாங்க. ஒட்டி கூட சொல்லாம அவன் பாய்க்கி எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா உங்க ஸ்ட்ரீட், அதாவது சாமோட ஸ்ட்ரீட் தான் வர்றான். வீட்டுக்கிட்ட தான் ஆரன் அடிக்கிறான். டோர் ஓப்பன் ஆகுது. இன்னும் பாக்குறான். ஒரு மாதிரி பைக்க ரிப்பேர் ஆன மாதிரி ஆட் பண்றான். கேட்டுடா ஒரு மாதிரி ஹோல்லாம் அந்த மாதிரி தெரியும். சும்மா நார்மல் கேட் மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். பாக்குறான். அதான் உங்க அத்தை கேட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. தயங்கம் பார்த்துட்டு அது நீங்கள் இல்லைன்ட்டு பைக்கை ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறான். ஏ தம்பி இங்க நில்லுப்பா. தயங்கம் ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறான். நீ தானே அந்த தயாங், அதாவது கிம் தயாங்? நான் தான். ஓ நீ தானாப்பா, அட்டியூட்ல போய் படிக்கிறோம்ட்டு உங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் நீ தானா? நான் தான். சரிப்பா தான் புதுசா இருக்கே. இன்னைக்கு கூட உன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேனேப்பா. நான் பார்க்கல அப்படின்ட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே சைட்ல நீங்க இருக்கீங்களான்னு தான் பாக்குறான். சரி நீ போப்பா, நீ காலேஜ் போறேன்னு சொன்னாங்க உங்க அம்மா. ஆமா, அவங்களும் ஏதோ கடைக்கு போனோம்னு தான் அவங்களும் போயிடுறாங்க. எங்க உங்க வீட்டையே பார்த்துட்டு தான் அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாம்பமோட வீட்டு முன்னாடி தான் ஸ்டாப் பண்றான். ஆரன் அடிக்கிறான். ஏமா என் மச்சான் வேற வந்து
என்னடா குடுக்குறியா என்ன சத்துத ஆட்டி வச்சுட்டு வரேன்டா. ஆண்டிலாம் உனக்கு இல்லையே வேணாம். நீ சுட்டு போறாரு வர ரொட்டில என்னால சாப்பிட முடியாதுமா. ஏண்டா தோணு அம்மா சொல்றது உனக்கு கேவலமாவா இருக்கு? ஆமாம்மா கேவலமா இருக்கு. என் அப்பா எப்படிதான் சாப்பிடறான்னு தெரியல. இது ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா தோசை சுட சொன்னா வர ரொட்டி மாதிரி சுட்டி வைக்கிறாங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். தோசை வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு தான் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில பார்த்தா தயாங் தான் அவன் பைக்ல உட்காந்துக்கிட்டே உங்க ஸ்ட்ரீட் அது உங்க வீடு அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டெரஸ்ல நீங்க எது இருக்கீங்களா அப்படின்ட்டு. என் மச்சான் பின்னாடி என்னத்தடா பாக்குற? என் காதுல விழுகல. என் மச்சான் தயாங்கா உள்ட போட்டு உள்ளுக்குறான். என்னடா என்ன மச்சான் பின்னாடி என்ன பாக்குற? இல்லடா தோணு மச்சான் ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லைன்னு சொன்னாவே ஏதோ ஒண்ணு வச்சிருக்க மச்சான். அல்ல பாத்தியா என்ன? இல்லடா அதான்டா பாக்கல. அதான் மச்சான் மூஞ்சி ஒரு மாதிரி பல்ப் வாங்கின மாதிரி இருக்கா. வாய மூடுறியா? நானே செம்ம காண்ட்ல இருக்கேன் நீ வர. சரி கோக்காத நான் மட்டும் சொல்லு மச்சான். எங்க வீடு இருக்குன்னு சொல்லு மச்சான். பேர்ல இருந்து ஐடி கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எல்லா கார்டும் கொண்டாரே மச்சான். இந்த ஏரியாவே நம்ம ஏரியா தான் மச்சான். என்ன வேணும் இன்னும் சம்பவமா கேக்குறான். தயாவுக்கு சொல்லலாமா வேணாமான்ட்டே ஒரு மாதிரி இருக்கான். நான் மச்சான் யோசிக்கிற சாண்டே மறைகிற பாத்தியா? அவ்வளவுதானா மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம். மொத்தம் நான் எனக்கு சொல்றேன்டா. யாரு அவன் வீடு பாத்துட்டு இங்கே போய் நின்றத பார்த்தேன். முல்ல கொன்று மச்சான் என்னடா மச்சான் ஆளை அவ்வளோமா பண்றியடா. எங்களுக்கு சிஸ்டர் வேணும்டா. டேய் நீயாடா 6th படிக்கல இப்படி தண்டா சொன்ன. அது மச்சான் பாப்பா ரொம்ப அழகா இருந்தாலா மச்சான் நான் போய் லாலிபாப் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ எடுத்துட்ட ஒத்த கொடுத்தது இல்லாம நாளே போய் இத பத்தி நல்லவே இல்ல. எது கொடுத்தாலும் வாங்காத கிட்ட போய் சொன்னவன் தானடா நீ. ஐயா மச்சா அத நீ இந்த மறைகளையாடா புறா மறப்பேன். ஆனா மச்சான் நான் வந்துட்டேன்டா. நீ மறப்படா மச்சான். நீ ஃபீல் பண்ணாத மச்சான். அது உனக்கு செட் ஆகாது எனக்கு செட் ஆகாது மச்சான். இது புட்டிட்டப்பா லவ் மச்சான். மச்சான் உனக்கு தெரியுமா இந்த பிகருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான் பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு பையன் தான் மச்சான். கூட்டு ஓட்டா என்னது கூட்டு ஓட்டானா? ஆமா மச்சான் பேசிக்கிட்டு ஜான விஷயம்லாங்கடா மச்சான். என் கால் பண்ணாங்க மச்சான். இன்ட்ரெஸ்ட்ல நிக்கிறாங்களா ஏதோ இன்டர்வியூக்கு போகணும்னு என்னமோ சொன்னாங்க மச்சான். இதான் அப்படின்ட்டு அவனும் பைக்ல ஏறிட்டு இப்போ காலேஜ் தான் போறாங்க. அங்க என்ட்ரன்ஸ்லயே நம்ம ஜானோ விஷயம் நிக்கிறாங்க. ஹாய் சொல்லிக்கிறாங்க. தயாங்கோட பைக்கு உள்ள என்ட்ரு ஆகுது. அப்ப அந்த சீனியர் கேர்ள்ஸ் அங்க நிக்கிறாளுங்க. தயாங்க பார்த்தோன்னு அந்த சீட் பெஞ்ச்ல இருந்து எந்திரிக்கிறா. ஏய் என்னடி? ஏய் அந்த ஒரு தயா சின்ன பையன்டி சின்ன பையனாடி லவ் பண்ற. அவனை பாடி சின்ன பையன் மாதிரி அடி இருக்கான். உன் பின்னாடி எவ்வளவு பேர் சுத்துறாங்க நீ அடி சின்ன பையன் எப்படி சுத்துற அப்படின்னு அந்த சீனியர் கால சொல்றா. எனக்கு இவனை தண்டி பிடிச்சிருக்கு அவளும் சொல்றா. இவங்க 4 பேருமே உள்ள போய் பைக்கை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப அந்த சீனியர் கேர்ள் இருக்காளடா சாம்பமோனை கூப்பிடுறா. ஏகா என்னவா? ஒன்னு தண்டா இங்க வா அப்படின்ட்டு கையால கூப்பிடுறான். தயாங் பாக்குறான். என்னடா? டேய் மச்சான் அந்த அக்கா தாண்டா உனக்கு லெட்டர் கொடுக்க சொன்னுச்சு. அதான் மச்சான் உனக்கு கேட்க போகுது போல. இல்லடா நான் வரேன் அரியா அப்படின்ட்டு அவங்க 4 பேருமே அந்த சீனியர் கேர்ள்கிட்ட தான் போறான். அவளும் தயாங்கே தான் வச்சுக்கணும் வாங்க திங்கிற மாதிரி பாக்குறா. எனக்கா? கொடுத்தியாடா? கொடுத்தியக்கா. தயாங்க பாக்குறா. ஹாய் தயாங். உன் ஃப்ரெண்டுகிட்ட நான் லெட்டர் இங்க பாருங்க. ஆல்ரெடி என் லவ்வ மொத்தமா ஒருத்திட்ட கொடுத்துட்டேன். அவன் மொத்த லவ்வையும் எப்படி எடுக்கணும்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க. இங்க பாரு தயா. நானும் சீனியர்னா பொறுமையா இருக்கேன். சும்மா என்கிட்ட ஓவர் சென்னு மாதிரி காட்டினா கொஞ்சம் மேல விடுவேன். சீனியர்னா பார்க்க மாட்டேன் புரியுதா? சீனியர் மூஞ்சிக்கு முன்னாடி ஆங்கிரி ஃபேஷ காட்டுறான். அந்த சீனியருக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆடா அப்படின்னு தயாங்க கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் இந்த சீனியர்களையும் தயாங்கம் தான் பாக்குறாங்க. ஏன்னா அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ஒரு மாதிரி குறும்புத்தனமா இருக்கும். ஆனா இந்த ஆங்கிரி ஃபேஸ் நான் பாக்குறாளுங்க. அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அது எவனு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவளோட கேங்க யாரு தயாங்க லவ் பண்றான் அப்படின்னு கெஸ் பண்ண சொல்றாளுங்க. கண்டுபிடிக்க சொல்றாளுங்க. ஒருவேளை ஜூனியர் அதே கிளாஸ்க்குள்ள இருக்குமா அப்படின்ட்டு அவளுகளும் ஓகேடின்ட்டாளுங்க. தயாங் அவனோட கிளாஸ்க்கும் போறான். அவனோட கிளாஸ்லயும் 3 பேர் இருக்காளுங்க. தயாங் எப்போ வருவான்னு வெயிட் பண்றாளுங்க. அப்ப தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தயாங்கிட்ட சொல்றான் அந்த பொண்ணு. ஆனா தயாங் எதுவுமே காதுல வாங்கிக்காம அவனோட சீட்ல போய் உட்காந்துக்கிறான். நேத்து உங்களை பார்த்தது
கண்ணுக்குள்ள இன்னும் நிக்குது. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி பயத்தோட சாரி சொல்லியிருப்பீங்க. அது எல்லாம் மைண்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ மச்சான் என்னடா, ஏ மச்சான் ஜானு பாடுறா மச்சான் தானாவே சிரிக்கிறான், காதல் வசப்பட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? மச்சான் ஜானு எனக்கு தெரியாதா? என்னடா மச்சான் லவ் பண்றான்டா, இதெல்லாம் மச்சான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஜானும் என்னமோ ஏதோ கிளாஸ் பத்தி அவன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தயாங் வந்து திண்ணிர்களோட பேசிக்கிட்டு இருந்தது. இவன் எங்கே நின்றுப்பான், மச்சான் நீ போடா அப்படின்ட்டு. இதை சொல்லியிருக்க மாட்டேன், சரி அதெல்லாம் வச்சுக்கோங்க. நின்றுப்பான். நம்ம சாமுவான் தயாங் சொன்னதை பூரா எக்ஸ்பிளைன் பண்றான். அதை சொல்லிட்டு தயாங்க பாக்குறான். அவனோட ஃபேஸ் பிரைட்டா, அவன் ஏதோ ஒரு திங்க்ல தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு காலையில பாக்கல, அது வேற அவன் மைண்டுக்குள்ள ஓடுது. உடனே போன் ரிங் ஆகுது. மச்சான் போன் அடிக்குதுடா. ஏ மச்சான் மச்சான் காலையிலேயே வா, பண்ணி ஓவரா இருக்கும் போல அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி ஷோல்டர்ல இடிக்கிறான். என்னடா போன் அடிக்குது மச்சான் அப்படின்னு தயாங்கும் ஒரு மாதிரி, அவன் ஒரு மாதிரி அப்படின்ட்டு அவன் போன் எடுக்கிறான். பாட்டி 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 பேராண்டி என்ன இருக்கு பாட்டி, காலேஜ்ல இருக்கேன். ஓ அப்படியாடா, நான் பாட்டி காலையிலேயே கால் பண்ணிருக்கான். நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமாடா? என்ன நாள்? வருஷம் வருஷம் சொல்லுவேன், அத கேட்கவே மாட்டியே. அங்க இருக்க தெரியலன்னா எப்படா பேராண்டி? என்ன பாட்டி சொல்லு. வருஷம் வருஷம் பண்றான். ஏன்னா வருஷம் வருஷம் பர்த்டேக்கு மட்டும்தான் வருவான். இன்னொரு டே தயாங்கோட அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. பாட்டி ஆமாடா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாளைக்கு தான்டா வெட்டிங் டே. அப்படியா பாட்டி? இங்க இருந்த அதனால எதுவுமே மாட்டேன், கூட பண்ற சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப அங்கே இருக்கேலடா தான் சொன்னேன். சரி பாட்டி நான் கிளாஸ்ல இருக்கேன். சேரா சேரா அப்படின்ட்டு அவங்களுக்கு காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க ரொம்ப யோசிக்கிறான். அவன் இத்தனை வருஷமா அவன் இதை கொண்டாடி இருக்க மாட்டான். அதாவது சின்ன வயசுல அவ்வளோ செலிப்ரேஷனா இருக்கும். ஆனா இப்ப வர மைண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்றான், அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாடா ஜமாயிச்சிடலாம் அப்படின்றான். ஆனா தயங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இப்படி டைம் ஆகுது. ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் தான் நடத்துறாங்க. தயாங் எதுவும் கவனிக்கிறான். மனசு ஓரமா ஒரு மாதிரி இருக்கு. அந்த கேர்ள்ஸ் தயாங் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. அப்ப அந்த ப்ரொஃபஸர் பொண்ணை கூப்பிட்டு கேள்வி கேட்டா அவ தயாங்க பார்த்தனால அம்மா திட்டுட்டு அவளை வெளியிலேயே அனுப்பிடுறாங்க. தயாங்க்கு தெரியும், ஏன்னா அவன் கிளாஸ் கவனிச்சிருப்பான். கிளாஸ் கவனிக்கலையா, ஒரு பொண்ணு நம்மளை பாக்குறது தெரியாம இருக்குமாடா, அவனுங்களா தெரியும். பட் ஆனா அதை கண்டுக்கவே இல்லை அவன். இப்படியே அந்த கிளாஸ் ஓவர் ஆகுது. இப்ப எல்லாம் கேன்டீன் தான் போறாங்க. இப்ப தயாங் முன்னாடி ஒரு பொண்ணு தான், அவளோட கிளாஸ்மேட் தான் இன்னும் முன்னாடி நிக்கிறா. என்ன அது தயா, என்ன சொல்லு. அவங்க கிட்ட தனியா நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். உன்னோட மைண்டையும் மனசையும் சேஞ்ச் பண்ணிடு, செய்து தள்ளுறியா அவன் ஒதுங்கி போயிடுறான். பொண்ணு தயா திரும்பி ஒரு முறை தான் ஆஃப் ஆயிட்டா. ஏய் மச்சான் ஏன்டா அப்படி பொண்ணுங்களெல்லாம் வெயிட் பண்ற மச்சான்? ஏய் அந்த மாதிரி நாலு பேயாடா ஆற பார்த்தாலும் போறதுக்கு. நான் அத்தை சொல்லிட்டேன் மச்சான். உன்னை பார்த்தாண்டா சொன்னேன், நல்லா தானே சொன்னேன். சிக்ஸ்த் படிக்கலையே உனக்கு பொண்ணு ஒரே வாரத்துல கரெக்ட் பண்ணு. கிஸ் அளவுக்கு கொண்டாந்து இல்லடா நீ. அது மச்சான் என்ன எல்லாமே ஜானு உனதான் தெரியல மச்சான் திருந்த மாட்டான்டா. என் அப்பயும் அப்படித்தான்டா. அது மட்டுமாடா தயாங், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்க வந்தா கூட அந்த பேரை ஒயிட்னர் வச்சு அடிச்சுட்டு அவன் பேரை போட்டு கொடுத்தாண்டா. எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்தா அதுவும் அந்த பொண்ணுன்டாண்டா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு எனக்கு கொடுத்தாலாண்டா. அடுத்த நாள் தாம்பவம் வரல, அவனுக்கு ஃபீவன்ட்டு. பொண்ணு என்னட்டே கேட்டா, உங்க ஃப்ரெண்டுகிட்ட லவ் லெட்டர் கொடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. அப்பத்தான் தெரிஞ்சிச்சோ அந்த லெட்டர் எனக்கு வந்ததுன்ட்டு. மச்சான் இல்ல மச்சான் என் கால எனக்கு டேய்ங்கத்தா அதுல விழுந்தாலும் பேர்லயும் மாடா விழுந்துச்சு. இல்ல மச்சான் அந்த பேர் கொஞ்சம் அழகா இருந்துச்சா, உனக்கு சிக்குண்டா எனக்கு சிக்கல. அதான் தாண்டா இப்பைக்கு இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்ப ஜான் தான், டேய் மச்சான் அம்மாக்கும் அப்பாக்கும் வெட்டிங் டே என்னடா பண்ண போற? எங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே கேன்டீன் போறான். நீ சாப்பிட்றாங்க எப்படி இன்னைக்கு ஃபோர்ட்ஸ் பீரியடு அதெல்லாம் சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஃபோர்ட்ஸ் சேர்ந்துருக்கனால அதுக்கும் அவனுக்கு சேர்த்துருப்பாங்க. அப்படியே போகுது. இப்படியே காலேஜ் ஓவர் ஆகுது. இப்பயும் போல மாதிரி சாம்பவன் ஜானு விஷ்ணு எங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தான் வராங்க. ஏய் மச்சான் என்னடா அமைதியாவே வர வச்சா? உடனே பிரேக் போடுறான் தயாங். நான் மச்சான் கிளறுங்கடா இங்கே இருக்குடா. சும்மாதான் நீங்களும் ஸ்டாப் ஆயிட்டு ஒரு ஆளுக்குள்ளதான் போறாங்க. மச்சான் எங்க மச்சான் அம்மா கடா அப்படின்னு தலையாட்டுறான். மச்சான் என்ன அங்க பாரு மச்சான்.
சொல்லடா என்ன வாங்குறதுன்னு. மச்சான் நீ என்ன வாங்கினாலும் அம்மாவுக்கு பிடிக்கும்டா. நீ ஒரு வார்த்தை அம்மான்னு கூப்பிட்டா போதும் மச்சான், அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க மச்சான். டேய் ஆமாடா அம்மா பாவம்டா, பேசுடா. ஃபீல் பண்ண அன்னைக்கெல்லாம் என்கிட்ட அழுதாங்கடா டேய். ஆமா மச்சான். டேய் அத்தா நீ மட்டும் சொல்லாதடா சம்பவம் மோனே. பழைய மாதிரி அம்மா என்னையும் பிடிச்சிட்டு எப்படிடா நடிகிற. ஐயோ மச்சான் அதை மட்டும் சொல்லாதடா அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. அங்க என்ன வாங்குறேன்னே தெரில. ஆனா அவன் அங்கேயே உங்க பாட்டி வீட்லயே இருந்தனால தயங்கோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்ட்டு தெரில. யோசிக்கிறான். மச்சான் எங்க போற? ஏய் வாடா அப்படின்னா அவன் உங்க அம்மாவுக்கு சாரி வாங்கலாம்ட்டு போறான். மச்சான் சாரியாடா? ஏய் ஆமாடா. அவனும் பார்க்குறான், செலக்ட் பண்ணுறான். அப்போ ஒரு கலர் எடுக்க சொல்கிறான். இதுவாப்பா? ஆமாம். அவங்களும் எடுத்து போகிறான். மச்சான் செம்மையா இருக்குடா. அவங்களும் பேக் பண்ணுறாங்க. அப்புறம் தயாங்க அவங்க அப்பாவுக்கும் வாங்கிட்டு எல்லாம் பே பண்ணிட்டு, ஏன்னா அவன் வச்சிருப்பான், அவங்க பாட்டி சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால அவன் அக்கௌண்ட்ல போட்டிருப்பான். வெளியிலே 4 பேர் வந்து தாண்டா அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. அதுக்கு தயாங் தான், டேய் ஒரு பொண்ணை லவ் பண்ணோம்னா அவ மட்டும் தாண்டா கேம்ட்டு இருக்கணும். இருக்கிற பொண்ணு அப்புறம் லவ் பண்ணா வேற வேற மச்சான். ஓ அப்படியாடா? அப்படித்தான்டா மச்சான். நீ மட்டும் 6th லவ் பண்ணியா மச்சான்? டேய் அது லவ் இல்லடா மச்சான். லாலிபாப்லாம் வாங்கி கொடுத்தா? டேய் அது ஒரு ஃப்ரெண்ட் லவ்டா மச்சான். அது லவ் தானடா? டேய் மொத்தம் ஒரு பாசம்டா. ஒரு மாதிரி மச்சான், ஒரு மாதிரினா அது அறியாத வயசுடா. அப்படியா மச்சான்? அப்ப இப்ப மச்சான் ஓடுற வயசுடா. என்ன மச்சான் பேசுற? மூட்டு பா. ஜானு விஷ்ணுவும் ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் தயாங் மச்சான் டேய் பாய்டா, நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓகேடா. ஏன்னா விஷ்ணுவும் தயாங்கும் இந்த சைடு போகணும்டா, அதனால அவங்க பாய் சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. மச்சான் என்னடா அப்படியே அவங்க வீட்டு பக்கத்து போவேன். எதுக்குடா? எல்லாம் மச்சான் ஆமாடா பேசணும். நீ எதுக்கு என் அம்மா பார்க்கணும் இந்த சைடு வரணும்டு எனக்கு நல்லா தெரியும்டா. மச்சான் இல்லடா அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல மச்சான். மூடு என்ன உன் வீடு வந்துருச்சு, இறங்குடா மச்சான். இறங்குடா அப்படின்ட்டு அவனும் இறங்கி பாய் மச்சான் அம்மாட்ட கேட்டவன் சொல்றா. தயங்கும் பார்த்துட்டு வேகமாக தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ மச்சான் வீரை பார்க்க முடியல அப்படின்ட்டு சாம்பமோனும் அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இந்த சைடு தயாங் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தோன்னே அவனோட பைக் ஸ்லோவாகுது. அங்கேருந்து உங்கள் டெரஸை தான் பார்க்குறான். எங்கே இது இருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் இல்லை. இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஒரு மாதிரி ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக போகிறான். பார்த்தா டோர் க்ளோஸில் தான் இருக்குது. என்னடா இல்லை அப்படின்ட்டு அப்போ தான் தயாங் ஒரு ஐடியா பண்ணுறான். அவங்க வீட்டையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். கேட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட பைக்கையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு காலிங் பில் அடிக்கிறான். தயாங்கோட அம்மா தான் ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு பிரேட்டாக அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் தயாங் அம்மா நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு கண்டுக்காமல் அவன் பேக்கை ஒரு மாதிரி ஷோல்டரில் போட்டுட்டு அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் உள்ளே போகிறான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட்வான்ஸாக அவங்க அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க விஷ் பண்ணுவான் அப்படின்ட்டு. பட் தயாங் அவன் எதுவுமே கண்டுக்காமல் தான் போயிருப்பான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்னென்ன சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு தான் அவங்க அம்மா ஒரு மாதிரி ஃபீலாக போய் டைனிங் டேபிள் போய் உட்காந்துக்கிறாங்க. சரி போய் காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு கொண்டு போகிறாங்க. பார்த்தா தயாங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுறாங்க. தயாங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வர்றான். பார்த்தா தயாங்கோட அம்மா நிற்கிறாங்க. அவனும் பார்த்துட்டு அவனோட கபோர்டை ஓப்பன் பண்ணி தான் அவனோட ட்ரெஸ் எடுக்கிறான். தயங்க அம்மா எதுவுமே பேசாமல் அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஹேட் ஆகுறதுனால அவங்க காஃபி வச்சுட்டு வெளில போயிடுறாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அம்மா இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டும் ஆகுது. அவங்க பாட்டிகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க பாட்டிகிட்டே சொல்கிறான். பாட்டி சொல்லாத பாட்டின்னு இருப்பான். சரிடா அப்படின்ட்டு அவங்க பாட்டியே சொல்லியிருப்பாங்க. இப்படி தயாங்கோட அப்பா அவருடைய ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தயாங்கோட அம்மா ஒரு மாதிரி டல்லாக ஃபேஸ் வச்சுருக்காங்க. கேட்குறாங்க, என் பையனுக்கு விஷ் கூட பண்ணல, விட்ரி கண்டிப்பாக சொல்லுவாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அவன் என்ன பார்க்க கூட மாட்றான், பேச மாட்றான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. அவங்க அப்பா தான் அவங்க ஒய்ஃபுக்காண்டி சாரீ வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்பயும் போல் நடக்கிறது தான். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் தான் பையன் நம்மளுக்கு விஷ் பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கோட அப்பா தான் தயங்க ரூமுக்கு போகிறாங்க. தயங்கோட அப்பா
பேசுகிறாங்க. தயங்கும் ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிறான். மற்றபடி அந்த வெட்டிங் டே அப்படின்ட்டுலாம் சொல்லலை. ஜென்ரலாக காலேஜ் எப்படி இருந்துச்சு, ஓகேவா, இப்படி தான் பேசுகிறாங்க. அவனும் எல்லாத்துக்கும் தலையாடுறான். சரி கீழே பாப்பா சாப்பிட அப்படின்னோடனே தயங்க கீழே போகிறான். எப்பயும் போல மாதிரி அவனும் சாப்பிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் டவுட்டு எது கிளியர் பண்ணுறான். அவனும் ஹோம்ஒர்க் பண்ணுறான். இந்த சைடு நீங்கள் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து தான் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ, உங்களோட காலேஜ் ஃபோட்டோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்கல உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே உங்கள் கண்ணை மூடுறீங்க. அன்னைக்கு வினோத் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இல்லை வினோத், எனக்கு லவ், மேரேஜ் இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட லைஃபே வேற. ஏஸ் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு, என்னோட அழகான பொண்ணுலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ப்ளீஸ் எந்திரிங்க. ஆனால் வினோத் எந்திரிக்கவே இல்லை. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணு, ஐ லவ் யூ, எனக்கு உன்னை விட யாரும் பெட்டரா இல்லை அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் நீங்கள் உங்கள் கண் டியர்ஸோட வேணாம் வேணான்னு தான் சொல்கிறீங்க. அப்போ ஒயன், நீ எதுக்கு வேணான்னு சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட டீட்டெயில் எல்லாம் தெரியும் அப்படின்றான். அவனையே பார்க்குறீங்க. அப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த, உனக்கு அம்மா அப்பா இல்லை, உன்னோட மொத்த படிப்பையும் நீ தான் பார்த்துக்கிறேன்னு தெரியும். இப்போ நீ ஹாஸ்டல்லேருந்து ஒர்க் பண்ணுறது, அதை முடிச்சுட்டு நீ காலேஜுக்கு வருது எல்லாம் தெரியும்டி. கண்ணில் ரொம்ப டியர்ஸ் வருது. அவன் எந்திரிச்சு உங்கள் கண்ணை தொடச்சுட்றான். உன்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் வயன், ப்ளீஸ் லவ் யூடி, வில் மேரி மீன்னு அகைன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி, அதெல்லாம் நீ பார்த்துக்க வேணாம். நீ ஒரு தடவை ஓகே சொன்னால் போதும், உனக்குன்ட்டு ஃபேமிலி நான் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லை மாகியை தவிர. ஒரு அம்மா அப்பா, அந்த ஃபீல்னஸ், அந்த ஹாப்பி, ஒரு பாசம் எதுவுமே இது வரைக்கும் இந்த ஃபீல் பண்ணதும் இல்லை. ரொம்ப ஏங்குவீங்க பாசத்துக்கு. இல்லை ஏன்னா வினோத், ஏன் நீ ஃபேமிலி நினச்சி ஃபீல் பண்ணாதடி. நான் சொன்னால் ஓகே சொல்லுவாங்க. ப்ளீஸ், உங்களையும் கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஒரு பாசத்துக்காண்டியும் ஃபேமிலிக்காண்டியும் நீங்கள் ரொம்ப ஏங்குறீங்க. இன்னொருத்தர் ரொம்ப நல்லவன் தான், நல்லா படிப்பான், நல்லா ரொம்ப ஒரு மாதிரி கேரிங்காக இருப்பான். நல்லா அவனோட மேரேஜுக்கும் ஓகே சொல்லியிருப்பீங்க. அவனுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துதான். அந்த செகண்டே உங்கள் கையில் ரிங்க போட்டிருப்பான். மாஹி உங்களை ஒயன் கூப்பிட்ருப்பா. இதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகவும் இருக்குது, ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. அவளுக்கு லைட்டாக ஒரு மாதிரி சேடாகவும் இருக்குது. ஏன்னா அவளுக்கு வினோத்தோட ஃபேமிலி தெரியும். இதனால அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஹாஸ்டல் போகிறோம்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் வினோத் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை இன்ட்ரோ கொடுத்துருப்பான். வினோத்தோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆங்க்ரி பேஸ் ஆகுது. இதை நீங்கள் லைட்டாக நோட் பண்ணுறீங்க. உங்களை கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வினோத் ஆன்சர் பண்ணுறான். வினோத்தை தனியாக கூட்டி போய் கத்துறாங்க அவங்க அம்மா. அவள் சிட்டா, அவள் தான் என் ஒய்ஃபு அப்படின்னு அவங்க அம்மாவே கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பான். அவங்களே ஹாஸ்டலில் விட்டுட்டு. இதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. இந்த சைடு தயாங் தான் ஃபோனில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் அவங்க பாட்டி சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டின்லாம் கேட்குறான். எல்லாம் அம்மா வச்சுருந்தாடா, அவள் எனக்கு சென்ட் பண்ணா, இப்போ தான் உனக்கு சென்ட் பண்ணுறேனே, அதான் ஃபோன் இருக்குல்ல அப்படின்ட்டு சென்ட் பண்ணுறான். இப்படியே அவங்க பாட்டிகிட்ட ஃபோன் பேசிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. டைமை பார்க்குறான். அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்காண்டி சாரியும் அவங்க அப்பாவுக்காண்டி ஷர்ட் பேண்ட் எடுத்திருப்பான். அந்த கவர் எடுத்துட்டு அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அவனோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி போகிறான். ஸ்ட்ரைட்டாக கிச்சன் தான் போகிறான். அங்கே மேக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட ரூமுக்கு முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் அவன் ஹோமா இருந்திருப்பான். அப்போல்லாம் அவனுக்கு அந்த இது புரிஞ்சிருக்காது, அது கண்டுக்காமல் இருந்திருப்பான் ஹோமா இருந்தனால. ஆனால் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அம்மா பண்ணுறது எல்லாம் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது அவனுக்கு பேசுறதுக்கு. இதனால தான் அவன் எப்பயும் போல மாதிரி அவனோட ஃபேஸ் அந்த கோபத்தை காட்டுறான். உள்ள அவன் ஓகே தான், அவங்க அம்மாவை கூட பேசணும்னு தோணுது. பட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தயக்கமாக இருக்கான். டைமை பார்க்குறான்.
இப்போ அவனோட ஹேண்ட் எடுத்து அந்த டோரில் தான் ஒரு மாதிரி வைக்கிறான். தட்டுறதுக்கு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு டோர் நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அகைன் நாக் பண்ணுறான். ஏங்க ஏங்க யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எங்க எந்திரிங்க. ஓ அப்படின்ட்டு தான் தயாங்கோட அம்மா ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி கொண்டையெல்லாம் போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரிம்மா அப்படின்ட்டு அவங்க கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தயாங்கோட ஹேண்டில் கேக்கோட நிற்கிறான். அவங்க அம்மா தயாங்க ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயாங் சொன்னது இன்னமும் அவங்களால ஒரு மாதிரி நம்ப முடியல. உன் பையன் பேசிட்டானா, நம்மளுக்கு விஷ் பண்ணுறானா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி தயாங் ஃபேஸவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஹாப்பி ஆனிவர்சரிம்மா. அவன் கையில இருந்த கவரை நீட்டுறான். அவங்களோட அம்மா கண்ண டியர்ஸ் வருது. அவங்க ஹாப்பியில் அவங்களுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. வேகமா லைட்டை ஆன் பண்றாங்க. அவங்க அப்பா படுத்திருக்காரு. எங்கன்னு கத்திக்கிட்டு அவங்களோட அம்மா போறாங்க. எங்களோட அப்பா கீழே இல்ல நான் கான்ட்ராக்ட்ல நான் முடிச்சிட்டேன், சைன் போட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு மாதிரி உழம்புறாரு. ஷூ இந்த ஆளு வேற இப்ப பார்த்தாலும் ஒர்க்லயே இருப்பாரு போல. இங்க பாருங்க என்னடி இங்க என் பையன் பேசிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இதுதான் குழம்பிக்கிட்டே இருப்பியாடி. ஏன்னா தயங்கோட அம்மா தூக்க வரிச்சில எப்ப பார்த்தாலும் ஆய் ஒலம்பிக்கிட்டு பேசிட்டான் பேசல அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் உங்க அப்பா ஐஸ ஓபன் பண்ணல, தயாங் உள்ளதான் வர்றான். எங்க கண்ணு முடிச்சு பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எங்க முழிங்க அப்படின்ட்டு கண்ணத்துலயே ஒரு மாதிரி அரைகிறாங்க. என்னாடி அடிச்சிட்ட, இன்னும் முடிச்சு பாரியா. அவரும் முழிக்கிறாரு. எங்க என் பையன் என்ன பேசிட்டான், அம்மான்னு கூப்பிடுறான். ஒரு மாதிரி டிஎஸ் அழுதுகிட்டே தயாங்கோட அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயாங்க அப்பா கீழே விழுந்திருப்பாரு, எந்திரிச்சு நிக்கிறாரு. அவருக்கு இன்னும் தூக்கம் விடல. முன்னாடியே உழம்புற, இங்க பாருங்க உங்க பையன் நிக்கிறான். தயா ஹாப்பி ஆனிவர்சரிப்பா. அப்பாவுக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா 4 இயர்ஸா 5 இயர்ஸா தெரில, இத்தனை வருஷமா விஷ் பண்ணியிருக்க மாட்டான் பையன், வந்து கூட பார்த்துருக்க மாட்டான். அவனோட பர்த்டே கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்திருப்பான். இப்போ விஷ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சாரிம்மா அப்படின்னு சொல்கிறான். தயங்கோட அம்மா ஓடி போய் தயங்க ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அம்மா எதுக்கு அழுகுற? ஏண்டா அம்மா மேலே இவ்வளோ கோவம்? அம்மா சாரி எத்தனை தடவை கேட்டிருப்பேன், அம்மா ஃபேஸ் கூட பார்க்கலையேடா. அம்மா ரொம்ப தப்பு பண்ணிட்டேல்ல, பையன் அப்படி பேசியிருக்க கூடாது, சாரிடா அப்படின்னு அழுகுறாங்க. அம்மா இல்லை எல்லாம் என் தப்பு தான். என்ன நான் அன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசுனால அதே கோவமா, ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்றான். அப்படியே அவங்களுக்குள்ள இந்த சண்டை மூமெண்ட் போய் ஹாப்பி மூமெண்ட் வந்துருச்சு. தயங் தான் கேக் நீட்டிட்டு கட் பண்ணுங்கம்மா அப்படின்றான். தயங்கோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே கட் பண்ணி தயாங்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டுறாங்க. அவன் அவங்க அம்மா கூட நீ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஊட்டுறாங்க. அப்புறம் அவங்க முன்னாடி அந்த கவர் நீட்டுறான். என்ன தயாங் ஓப்பன் பண்ணி பாருங்கம்மா. இல்லை ஹாப்பியா தயாங்கோட அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்கல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பிக்கு போட்டிருப்பாங்க. தயாங்க பார்க்குறாங்க. இதை வேகமா ஓப்பன் பண்ணி தயாங் அம்மா கடா, என் அம்மாவுக்கு தான். மிஸ் யூடா, இங்க எங்களுக்கு விஷ் கூட பண்ண மாட்டியான்னு நினைச்சேன்டா. ஏன் விஷ் கூட பண்ணல பரவாயில்ல தயாங், அம்மானு கூப்பிடுவான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதான் அவங்க அம்மாவோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, ஒன்றும் இல்லைம்மா சாரி, நான் தான் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு அவனும் ஃபீல் பண்ணி அவன் கண்ணிலே டியர்ஸ் வருது. உண்மையாக அழுகுறான். அவங்க அம்மா அழுகக்கூடாதுடா அவனையும் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு, இங்க உங்களுக்குங்க இண்டி உனக்கு மட்டும்தான் பையனா, எனக்கு பையன் இல்லையா? இல்லை என் பையன் எனக்கு மட்டும்தான். முடி உன் பையன் உனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அந்த சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா இந்த சாரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா? தயாங் சாரி சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு பிடிக்காதோன்னு நினச்சேம்மா. என் பையனோட செலெக்ஷன் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், உங்களை மாதிரி ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு தயாங்கோட அப்பா பார்த்து சொல்கிறாங்க. ஏண்டி இத்தனை வருஷமும் நான் தான் எடுத்து கொடுத்தேன், அப்பெல்லாம் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது, இப்போ உன் பையன் எடுத்து கொடுத்தோன்னா அவனோட செலெக்ஷன் தானா? அது ஆமாம், என் பையனோட செலெக்ஷன் தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும், பார்ப்போம் டி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்படியே ஒரு குட்டி மூமெண்ட் போகுது. தயங்கோட அம்மா அவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், தான் அம்மா இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஒருன்னும் சொல்லையில் தயங்கோட அம்மா கண்ணில் டிஎஸ் தான் வருது.
அழுகாதீங்கம்மா அப்படின்னு தான் சொல்கிறான். எப்படி டைம் ஸ்கிப் ஆகி இப்படி 12 ஆயிடுச்சு. ஏங்கும் அம்மா எனக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு அவனும் தூங்க போயிடான். சரிப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டயத்துலேயே தயங்கோட பாட்டிக்கு இப்பயும் அவங்க ஃபோட்டோ எடுத்து தன் பையன் எனக்கு saree வாங்கி கொடுத்துருக்கான், அவங்க அப்பா கூட ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான், என் கூட பேசிட்டாமா அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ரெக்கார்டிங் அந்த ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டிக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க பாட்டி டேப்லெட் போட்டு தூங்கியிருப்பாங்க. தயங்கோட அப்பாட்ட சொல்லி சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங் அவனோட ரூமுக்கு போயிருப்பான். அவனோட டைமை பார்த்தா இப்போ ஒரு 12:30 தான் ஆகுது. அவனுக்கு இப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுது. அவனோட பைக்கை எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் பைக்கை நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்லோவாக தான் போகிறான். ஏன்னா அவனோட பைக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்கறனால ஸ்லோவாக போகிறான். உங்கள் வீட்டு முன்னாடியும் அவனோட பைக் ஸ்டாப் ஆகுது. அந்த காம்பவுண்டை ஏறி குதிக்கிறான். சுற்றி பார்க்குறான். எப்படி போகிறதுன்னு தெரில. உள்ள டோர் நாக்கில் இருக்குது. எந்த சைடு உங்கள் ரூமு இருக்குன்னு கூட தெரில. அவனோட கையில் ஒரு திங்ஸ் இருக்குது. விண்டோவெல்லாம் பார்க்குறான். ஏன்னா விண்டோலாம் க்ளோஸில் தான் இருக்குது. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறான். மேலே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அதை பைப்பை பிடிச்சி அவன் ஏறுறான். அதனால் முடியல. கையெல்லாம் ஒரு மாதிரி வழுக்குது. ஏன்னா கையில் வச்ச திங்ஸ் வேறு அவனுக்கு ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதையும் ஒரு மாதிரி அவனோட ஷர்ட் பட்டன் லைட்டாக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பைப்பில் ஏறி அந்த பால்கனி அதில் குதிக்கிறான். அதில் விண்டோவோட டோர் ஓப்பனில் இருக்குது. அவனோட ஹெட்டை உள்ளே வச்சு பார்க்குறான். சுத்தமாக இருட்டாக இருக்குது. அங்கே டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க. எப்போயாவது உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிற்பீங்க. உங்களுக்கு வெளில நிற்க கூட டைம் இருக்காது. ஏதாவது ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. தயாங்க்கு உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு தோணுது. அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து அவனோட ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி அந்த விண்டோ சைட்லேருந்து லைட்டாக அடிக்கிறான். ஆனால் அவ்வளோவா தெரில. அந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. அந்த சைடு போய் பார்க்குறான். பார்த்தா அது பெட்டு பக்கத்தில். அவ்வளோதான், செத்துட்டான். அந்த லைட்டில் உங்கள் கண் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி உங்கள் இமைகள் ஒரு மாதிரி ஆட்டுறீங்க. நீங்கள் எந்திரிச்சிருவீங்க அப்படின்ட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு லைட்டை அந்த விண்டோவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஹேரு. உங்களையே பார்க்குறான். உங்கள் நோஸ்லாம் ஒரு மாதிரி பிங்காக இருந்திருக்கு. அழுதுருப்பீங்க இல்லைடா. உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. அவனோட ஹேண்டை உள்ளே விட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேரை ஒரு மாதிரி ஒதுக்கி விட்றான். ஏய், இங்கே நிம்மதியாக தூங்குறியாடி? ஆனால் அவனை பார்த்ததுலேருந்து என் நிம்மதி என் சந்தோஷம்லாம் உங்ககிட்ட வந்துருச்சுடி. என்னால் என் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலடி. கொல்றடி, ஒரு நாளும் அப்படி கொல்றடி. அவனோட ஹேண்டு நீங்கள் saree கட்டியிருப்பீங்கடா. லைட்டாக அவங்களோட saree விலகிருக்கு. அதை அவன் பார்க்குறான். அவன் மாதிரி எச்சியை முழுங்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி வேர்க்குது. அந்த வேர்வை துளி அவனோட ஹேர்லேருந்து சீஸ்லேருந்து காது ஓரமாக ஒரு மாதிரி வடிஞ்சு அவன் நெக்குக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது. அதையும் ஒரு மாதிரி தொடச்சிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட ஹேண்டு உங்கள் சாரியை தொடுது. என்னடா பண்ணுறா அப்படின்ட்டு அந்த சேரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் கவரில் வச்சுருப்பான்லடா, அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து உங்கள் பக்கத்தில் வைக்கிறான். ஏய், அது என் அம்மாக்காண்டி எடுத்தேன்டி. இது உனக்காண்டி. எவ்வளோ பொண்டாட்டிடி. இது உனக்காண்டி. என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி. அதுதான் உடனே உன்ட்ட கொடுக்கணும்னு வந்துட்டேன். ஆனால் உன்னை இப்பயே ஏதாவது பண்ணணும் போல தோணுது. என் லவ் என் மொத்தத்தையும் கொடுத்து உன் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கணும். அதுவும் இப்போவே அதை நானும் ஃபீல் பண்ணணும். நீயும் கூட ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்டி. எல்லாமே உனக்கே தெரியாம எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
அந்த ஃபீல் எனக்கு எப்படி கிடைக்கும்? பொண்டாட்டி, ஏய் உங்கள் லிப்ஸை தொடுறான், அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அவன் லிப்ஸவே பைட் பண்ணுறான். ஏய் ஏடி, அன்னைக்கு கூட நான் ஏதோ மிஸ் ஆச்சுன்னு சொன்னேன்டி, உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டி அப்படின்டா. அகைன் ஒரு கவர் எடுக்கிறான், அதையும் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுடுறான். ஆ இதாண்டி, இதான் இதுவும் மிஸ்ஸாக இருக்கு. நீங்கள் இன்னைக்கு பொட்டு வைக்காமல் இருந்திருப்பீங்க, அதான் உனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ ஓகே, வெயிட் பண்ணுறேன். உன் கழுத்து இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. கூடிய சீக்கிரமே இந்த கழுத்தில் என் பொண்டாட்டின்ற உனக்கு தாலி கட்டுவேன், ஒன்றா ஆக்கிக்க வேண்டி அப்படின்னு சொல்கிறான். அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட ஹேண்டை அகெயின் உள்ளே விட்டு உங்கள் சீஸில் அவன் ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ டே. அவன் கை வச்சிருப்பான்லடா, நீங்கள் ஒரு மாதிரி கூசி இருக்கும். அகெயின் இந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க, அவங்க ஹிப்பு தெரியுது. இதுக்கப்புறம் அவனால் இங்கே இருக்க முடியல. அவன் கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் பண்ணுறான். வேணாண்டா, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் மேலே இருந்து அவன் கண்ணை எடுக்க முடியல. இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எப்படி வந்தானோ அப்படியே கீழே இறங்கி அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எப்படி வந்தானோ அது மாதிரியே போய் அவன் பெட்டில் படுக்கையில் அவன் டைமை பார்த்தா 4 o'clock. தலைவர் இன்னைக்கு பூரா சிவராத்திரி தான். போய் கப்புன்னு போய் படுக்கிறான். அடுத்த செகண்டே செம்மையாக தூங்குறான். ட்ரீமில் கூட அவங்க கூட மாதிரி ஃபீல் பண்ணி தூங்குறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தயங்கோட அம்மா தான், அவங்க இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி அவங்களுக்கு வெட்டிங் டே தான். பட் இருந்தாலும் அதை விட தான் பையன் தான் கூட பேசிட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்கான். அது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அவனுக்காண்டி ஆசையாக குக் பண்ணுறாங்க. தான் ஹஸ்பண்டுக்காண்டி கூட இல்லை, தான் பையனுக்காண்டி அவ்வளோ குக் பண்ணி தான் அவன் காஃபி கொண்டுட்டு போய் அவனையும் எழுப்புறாங்க. பட் அவங்க அப்பாவை கூட அவன் எழுப்பவே இல்லை. ஒரு வாட்டில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு போட்டிருப்பாரு. தயங் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தயங் நல்லா பெட்ஷீட்டை அப்படி அள்ளி வாரி வச்சு கும்மலாக படுத்திருக்கான். தயங்கோட ஷோரில் தயாங் தயாங் எந்திரிப்பா. அம்மா, அது அவங்க அந்த அப்படி சொன்னோன்னு அவங்களுக்கு அவங்க கண்ணில் டியர்ஸ் அப்படி வருது. ப்ளீஸ்மா 5 minutes. தயாங் தூங்குப்பா, தூங்கு அப்படின்ட்டு அவங்க அப்படியே அந்த காஃபியை வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே அவன் வாய்ஸில் பாட்டி இதை தவிர வராது. இப்போ கூட அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருப்பாங்க, சே எப்பயும் பாட்டி தான் சொல்லுவானா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அம்மான்றான். அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அகெயின் தயங்க கூப்பிட்றாங்க. அவனும் எந்திரிச்சு கண் தேய்ச்சிட்டே உட்காரான். பார்த்தா தயாங் எடுத்து கொடுத்த சாரி தான் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்க அந்த காஃபி எடுத்து அகெயின் கொடுக்குறாங்க. அவனும் ப்ரெஷ் பண்ணாமே காஃபி கொடுக்குறான். தயாங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்றான். தயாங்கோட அம்மா சொல்கிறாங்க. அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட பேக்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றான். பார்த்தா தயாங்கோட அப்பாவும் அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு அந்த டைனிங் டேபிளில் பார்த்தா இன்னும் 3 ஜீவன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் என்னடா பண்ணுற மச்சான்? அம்மாவுக்கு வெட்டிங் டே இல்லடா, அப்பாவுக்கு. அதான் மச்சான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தீங்களா இல்லை முக்கத்திங்க வந்தீங்களா? நான் மச்சான் அப்படி கேட்டேன். ரெண்டும் தாடா. தயங்க சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காரான். தயங்கோட அம்மா தான் எல்லாத்துக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. அப்போ தயாங்க அம்மா, தயாங் சொல்லுமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லீவ் போடுறியாப்பா? தயாங் பார்க்குறான். என்னம்மா? இல்லை, ஃபேமிலியோட கோயிலுக்கு மட்டும் போகலாமா? ப்ளீஸ்டா, ரொம்ப நாள் ஆசை அம்மாவுக்கு, ப்ளீஸ் தயாங் அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா கேட்குறாங்க. தயாங்கும் யோசிக்கிறான். என்னப்பா, உனக்கு காலேஜ் போனா கூட போ, உனக்கு பிடிக்கலனா நீ காலேஜுக்கு போப்பா, அம்மா ஃபோர்ஸ்லாம் பண்ணல. இல்லைம்மா வர்றேன். தயங்கோட அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பி. மச்சான், ஏய் நீங்களும் தான் வர்றீங்க, டைமை பார்க்குறேன், டைம் ஆகலை. ஏய் மச்சான், டைம் ஆயிருண்டா. அவனையே பிடுங்கண்ணா, நீ என்ன படிச்சு கிளிக்க போகிற? எல்லாம் நான் தானே சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் மச்சான் போய் 3 நாள் தான் ஆகுது.
அடிக்கடி லீவ் விட்டா என் படிப்பு உனக்கு நல்லாவே தெரியும். அதான் மச்சான் விட்டு கிளம்பு அப்படின்ட்டு ஃபுட் சாப்பிட்டு அவங்க தயங்கோட அப்பாவும் அம்மாவும் காரில் வர்றாங்க. ஏன்னா தயங்க கூப்பிட்டுருப்பாங்க, இல்லைம்மா நான் பைக்கில் வர்றேன் அப்படின்ட்டு இருப்பான். அதனால சாம்பமானும் தயங்கும் தான் வராங்க. அங்கே விஷ்ணுவும் ஜானும் அவங்களும் பைக்கில் தான் வர்றாங்க. ஒரு மாதிரி பேசிட்டே வர்றாங்க. நான் மச்சான் அம்மாட்டெல்லாம் பேசிட்ட போல. என்னடா அம்மாட்ட பேசிட்டாடா? ஆமாடா நடந்ததெல்லாம் சொல்கிறான். பட் உங்கள் கூட பார்த்தது வீட்டுக்கு வந்தது இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க அம்மா கூட பேசுனது மட்டும்தான் சொல்கிறான். இப்படி கோயிலும் வந்துருச்சு. தயாங்கோட அம்மா தான் பக்கத்தில் அர்ச்சனை இருக்கும். அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு பூவும் வாங்கிட்டு அவங்க ஹேர்ல வச்சுட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு இன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரி இல்லடா, அதனால இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் பூ இதெல்லாம் என்னமோ வாங்கி கொடுப்பாங்க சம்திங் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி வாங்கிக்கிட்டு வர்றாங்க. தயாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். தயாங் வாப்பா அப்படின்றாங்க. நீங்கள் போங்கம்மா வர்றேன் அப்படின்றான். வாடா அப்படின்றாங்க. அம்மா வர்றேம்மா அப்படின்றான். தயாங்கோட அப்பாவும் அம்மாவும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. மச்சான் நீ போடா, டேய் டைம் ஆகுதுடா. டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு உள்ளவும் போகிறான். அது கொஞ்சம் ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் தாண்டா ஒரு பாப்பா அவங்க அம்மா கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. தயாங் பார்க்குறான். டேய் எங்கடா போற? இல்லடா. ஓய் எதுக்கு அழுகுற? நீங்க ஏன் கேக்குறீங்க? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்த இப்படி ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன். அம்மா யாருமா? பாப்பா அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாப்பா தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சிரிச்சுட்டு தூக்கிட்டு போவான்னு கேட்டுட்டான். இல்லை இல்லை வேணாம், அப்போ அம்மா சொல்றதுதான் கேட்கணும். ம் அப்படின்ட்டு இந்த பாப்பா விட்டுட்டு டேய் நீங்க என்ன நிக்கிறீங்க? மச்சான் ஏன்டா உயிரை எடுக்கிற? ஏய் வாங்கடா அப்படின்னு தான் கீழே இருந்து கூப்பிடுறான். ஏன்னா சாம்பமோனும் விஷ்ணு ஜானும் டைம் ஆச்சுடா அப்படின்ட்டு அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு இருப்பான். நான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ஒரு ஸ்டெப்பா பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்போ மட்டும் நீ வரல அவ்வளோதான் அப்படின்ட்டு கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி நீங்க ஸ்டெப்ல ஏறி வந்துகிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் அண்ணாய் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். சமூக விஷ்ணுலாம் டேய் ப்ளீஸ்டா பக்கத்தில் வந்து ப்ளீஸ்டா நாங்கள் போகிறோம்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தயங்க எதுவுமே கவனிக்கல, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மச்சான் எங்கடா இவன் எங்கேயோ பார்க்குறான்டா அப்படின்ட்டு பார்த்தா இவன் எங்கே பார்க்குறான்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. சாம்பமா விஷ்ணு ஜானு தயாங்கு கிராஸ் பண்ணி மே ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கீங்க. அவன் சைட்ல இருந்து உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் மேலே போகிறதையும் திரும்பி பார்க்குறான். டேய் தயாங், மச்சா தயாங்க, என்ன பண்ணுற? மச்சா ஜானு இந்த அக்காவை ஏன்டா இவன் இப்படி பார்க்குறான்? டேய் எனக்கு தெரிலடா. டேய் தயாங் அவனை போட்டு உழுக்குறாங்க. என்ன மச்சான் அப்படின்ட்டு இன்னமும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் அவன் ஆன்சர் பண்ணுறான். மச்சான் டேய் இங்கே பாடா. மச்சான் தயாங்க திரும்பி பார்க்குறான். என்னடா பண்றா? அந்த அக்கா வேண்டா பாக்குற? மச்சான் அந்த அக்கா வேண்டா பாக்குற? அக்காவா? ஆமாடா அந்த அக்கா வேண்டா பாக்குற? அவ அக்காவா? ஆமா மச்சான். ஓ அப்ப எனக்கு மூப்பாடி நீ பார்த்தா தெரியல. உனக்கு நேத்தானே பொட்டு வச்சு விட்டேன், இன்னைக்கு என்ன பொட்டு எல்லாம் வர? மச்சான் தாயா என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது சாமமோனே ஜானு விஷ்ணு உங்கள்கிட்ட கூட ஒன்று சொன்னேன்லடா, நான் ஒருத்தியா லவ் பண்ணுறேன்னு. அது இவதான்டா. அவங்க 3 பேத்துக்குமே ஷாக்காக இருக்கு. மச்சான் இல்லைடா அந்த அக்காவை பண்ணக்கூடாதா, அதெல்லாம் தப்பு மச்சான். டேய் ஆமாடா அந்த அக்காவை பண்ணக்கூடாதுடா. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ணக்கூடாது? என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் மொத்தலாமே அவன்கிட்ட நீ கொடுத்துட்டேன்டா. என் மைண்டில் என் மனசில் அவன் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆயிட்டா. மச்சான் தயங்க அந்த அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுடா. தயங் ஷாக்கா உங்களை பார்த்துட்டு சாம்பமோனை பார்க்குறான். என்னடா? ஆமாம் மச்சான் அந்த அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுடா. தயங் ஆமாடா அந்த அக்கா கல்யாணம் ஆனக்கடா. திட்டம் இல்லை நம்மளோட மூப்புடா. என்னடா சொல்கிறீங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மச்சான் அவளை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி இருக்குடா. அவள் கழுத்து தாலி கூட இல்லைடா. ஆமாம் மச்சான் அந்த அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுடா. உள்ள உனக்கு ஒரு மாதிரி தலையே சுத்துது, வலிக்குது. என்னடா? மச்சான் புரியலடா. எனக்கு ஒரு மாதிரி நடுங்குறான். சாமுவை தான் அவனை ஓரமா நிக்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க ஹாஸ்டல் போயிருப்பீங்களடா, அங்கேயும் உங்களை வெக்கேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களோட காலேஜே எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வினோத்துக்கு தெரியும்.
அடுத்த நாளே உங்கள அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இல்ல நான் வரல அப்படின்ட்டு இருப்பீங்க. அவன் உங்கள அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுடி. நீ என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்டாட்டி ஆக போற அப்படின்ட்டு உங்கள கூட்டிட்டு போயிருப்பான். உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்க போகுது. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைக்க போகுது அப்படின்ட்டு. உங்கள கூட்டிட்டு போன அன்னைக்கே வினோத்தோட அம்மாவுக்கு உங்கள சுத்தமா பிடிக்கல. தான் பையனுக்காண்டி அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள அவங்கள சுத்தமா பிடிக்கல. வெளியிலயும் லைட்டா காட்டுவாங்க. உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனா அவனோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தான் பொண்ணு மாரி நல்லா பேசுறாங்க. இப்படியே அவங்க ரிலேட்டிவ்க்குலாம் சொல்லி, உங்களுக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. மாஹிய மட்டும் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. பக்கத்துல தயாங்கோட அம்மா, விஷ்ணு இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவ்ளோ கிராண்டா பண்றாங்க. கண்ல டீயர்ஸ் வருது. உங்கள தான் அந்த மண்டபத்துல அவ்ளோ அழகா ரெடி பண்ணி அந்த ஸ்டேஜுக்கும் கூட்டிட்டு வராங்க. வினோத் உங்க மேல பச்சைக்கண்ணு வாங்காம உங்களே மெய் மறந்து பாக்குறான். நீங்களும் வினோத்தை தான் பாக்குறீங்க. இது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் இல்ல. ஆனா வினோத்துக்கு ரெண்டுமே அவ்வளோ ஹாப்பியா உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவ்வளோ ஹாப்பியா அவன் பக்கத்துல போய் உட்காடுறீங்க. எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்க கழுத்துல வினோத் தாலி கட்டுறான். உங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கண்ணுலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்க நெத்தியில குங்குமம் வச்சுறான். இப்படியே ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு எல்லாமே அவங்களோட ஜோடி பொருத்தத்தை தான் சொல்றாங்க. அவ்வளோ ரிச்சான ஃபேமிலியா இருந்தாலும் தன் மனசுக்கு பிடிச்ச பையனவே பொண்ணவே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வினோதோட ஃபேமிலி அவ்வளோ பெருமை பேசுறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க அம்மா பல்ல காட்டிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ விஷத்தை வச்சிருக்காங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நீங்க வினோத் வீட்டில் தான் இருக்கீங்க. அங்கே எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ வினோத் தான் ஸ்டெப்ல இருந்து கால் பேசிக்கிட்டு வர்றான். ஒயன் வினோத் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க இந்நேரத்துலையா? இல்லை சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க சீஸை ஹக் பண்ண மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறான். நீங்க இந்த ஹால் ஓரமா நின்றுப்பீங்க சொல்லிட்டு வினோத் அவங்க அம்மா பாக்குறான். அந்த ரிலேட்டிவ்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியா கூப்பிட்டு அம்மா என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன். இன்னும் இடத்துல இடம்லாம் போக கூடாது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா வினோத் கேட்காம உங்க அப்பாட்டையும் சொல்லியிருப்பான். சரி போட்டுண்டி அப்படின்னு இருப்பாங்க. அதனால அவன் பைக் எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ட கால் பேசிக்கிட்டே டே மச்சான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பான். அவன் கால் பேசிட்டு டேன் பண்றான். அப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். போன அடுத்த செகண்டே உங்க நம்பருக்கு கால் வருது. ஹலோன்னு பேசுறீங்க. கேட்டோன்னா அவ்வளோதான். உங்க கண்ணில் டீயர்ஸ் வந்து ஃபோனை கீழே போட்டீங்க. அந்த ஃபோனில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. கீழே உட்காந்து செம்மையா கத்துறீங்க. நேற்று அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி பதறிக்கிட்டு என்னாச்சுமா ஏண்டி எழுகுற? ஃபோனில் ஏதோ சவுண்டு கேட்குது. எடுத்து ஹலோன்றாங்க. அவங்களுக்கும் அப்படி கத்துறாங்க. ஏன்னா ஸ்பாட் அவுட்டு. அப்பயே வினோத்துங்க அம்மா கால் எடுத்து வச்சோன்னே கீழே கொண்டுட்டேன்னு அப்படி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் தயாங்கிட்ட சொல்லிட்டு இவ்வளோ நாள் மற்ற என்னென்ன உங்களை பண்ணதெல்லாம் எல்லாம் சொல்றாங்க. தயாங்க்கு அவ்வளோதான் இடிஞ்சு போய் கீழே உட்காடுறான். அவன் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. இதான் மச்சான் அந்த அக்கா வேணாண்டா. ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க ஒரு மாதிரி ஆபாசங்கன்னு பிடிச்சவங்க அப்படின்ட்டு. தான் மச்சான் நானும் வேணான்னே. ஆனா அந்த அக்காவை பார்த்தா அப்படி தெரிலடா. பார்க்கலே நீதியா இருக்காங்கடா. அவங்க கண்ணில் இது வரைக்கும் எஸ் வராத நாளே இல்லடா. அவங்க வந்து 2 வீக்ஸ் தாண்டா ஆகுது. ஆமாம் மச்சான் அழுகுறான். தயங்கோட அம்மா கால் பண்றாங்க. தயங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஏய் மச்சான் கால் வருதுடா. அவனும் பார்க்குறான். அட்டன் பண்ணல. டீ அம்மா தாண்டா. அவனும் தயாங்க அட்டன் பண்ணாதனால நம்ம சாமமோ தான் அட்டன் பண்றான். தயாங் எங்கடா இருக்க? அம்மா இந்தா கூட்டு வரேம்மா. சீக்கிரம் வாப்பா பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. மச்சான் அம்மா கூப்பிடுது எந்திரா. அவங்க ஒரு மாதிரி செல்ல மாதிரி தான் வர்றான். கூட்டிக்கிட்டும் போறாங்க. தயாங் சீக்கிரம் வாடா. தயாங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்றாங்க. அவன் நிக்கிறான். நீங்க ஒரு கார்னர்ல நிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம். ஏதாவது உங்களை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதமும் கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் கிட்ட வந்து நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. வாங்கல கூட உங்களுக்கு கை நடுங்கள். ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு விடுவீங்க. ஆனா அந்த ஐயருக்கு உங்களை பிடிக்கும் ஆமா அப்படின்றாங்க. ஐயரே சொல்லுங்க. ஒண்ணுக்கு தானே கல்யாணம் வச்சிருந்தீங்களே? ஆமா ஐயர் தான் அம்மன் காலில் ஆங்கிலத்தை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு இது கொடுங்கோ. எப்ப நாளை வச்சிருக்கீங்க? அடுத்த வாரத்துல தான். இந்தங்கோ சத்த கொடுங்கோ அப்படின்னு அந்த ஐயர் வாங்குறாரு. ஐயர் கொஞ்சம் கை ஸ்லிப் ஆகி கீழே விழுகுது உங்க காலுக்கிட்ட. அச்சோ அப்படின்ட்டு இந்த தாலியை எடுத்துட்டு என்னங்க ஐயர் கொடுக்க போறீங்க? ஐயரே அதை வாங்காதீங்க. திருப்பி அவங்கள பாக்குறீங்க. ஏன் என்னாச்சு? இல்ல தாலி வேணாம்.
இன்னொரு தாலி வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி கொடுங்கோ. இவ கையால வாங்கிட்டு என் பொண்ணு கழுத்துல ஏறிச்சுன்னா என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கல்யாணம் பண்ண அன்னைக்கே புருஷனை கொண்டவ அவங்க காதுல கேக்குது. கண்ணுல அவ்வளோ டிஎஸ். தாலியை அவ்வளோ டைட்டா பிடிக்கிறீங்க. ஏன்டா வாழ்றோம்லாம் உங்களுக்கு தோணுது. இதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்க பிடிக்கல. கண்ணை தொடச்சிட்டு திரும்பி அந்த இடத்துல உங்களுக்கு நிக்கவே பிடிக்கல. அந்த தாலியை தொடவே உங்களுக்கு ஒரு மாதிரி கை நடுங்குது. ஆனா ஒரு உண்டியல் இருக்கும்லடா, கார்னர்ல வச்சுட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. உங்க ஹேண்டை யாரோ பிடிக்கிறாங்க. உங்க கையாவே பிடிச்சிருக்கான். தயங்கோட அம்மா அப்பா பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. கையை விடுங்க, யாரு நீங்க, கையை விடுங்க அப்படின்னு அந்த கையை எடுத்து விடுறீங்க. அவ்வளோ டைட்டா பிடிக்கிறான். தரன்னு இழுத்துக்கிட்டு சாமி கிட்ட முன்னாடி நிக்க வைக்கிறான். இதை பாக்குறீங்க. கையை விடுங்க, என்ன பண்றீங்க? போகதான் பாக்குறீங்க. தயாங்கோட அம்மா, தயாங் என்னடா பண்ற? தயாங்க அம்மா கேக்குறாங்க, தயாங்க அப்பாவும் கேக்குறாங்க. இங்கே இருப்பா, அவ கைய விடு, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அதை தொட்டாவே உனக்கு ஏதாவது வந்துருப்பா, இன்னும் பிடிச்சவா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களால கேட்க முடியல. அந்த இடத்த போடதான் பாக்குறீங்க. ஆனா தயாங் டைட்டா பிடிச்சிட்டு நீங்க இந்த கார்னர்ல வச்சிருப்பீங்களடா அந்த தாலியும் எடுத்துக்கிட்டு அகைன் உங்களை சாமிக்கு முன்னாடி நிக்க வைக்கிறான். எங்க அம்மாக்குலாம் ஒண்ணுமே புரியல. ஏய் மச்சான், என்னடா பண்ற? ஆமாம்மா வந்து தயாங்கோட கைய பிடிக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜானு விஷ்ணுவும் வந்து கேக்குறாங்க. திரும்பி ஒரே ஒரு முறை தான். தயாங்கோட அம்மா அப்பாவும், தயாங்க என்னப்பா பண்ற? தயாங் கையில இருந்த தாலிய எடுத்து உங்க கழுத்துல கட்டுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் டீஸ் வந்து கையெல்லாம் நடுங்குது. எவ்வளவோ தடுக்க பாக்குறீங்க. உங்களை இழுத்து உங்க ஷோல்டர் அமுக்கி 3 முடிச்சு போடுறான். எங்களோட அம்மா அப்பாவுக்கு ஷாக். அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஷாக்கா பாக்குறாங்க. கட்டி முடிச்சுட்டு கையை எடுக்கிறான். உங்க கழுத்துல தாலி இருக்கு. கீழே குனிஞ்சு பார்த்தா உங்க செஸ்ட்ல தாலி தொங்குது. தயாங்கோட ஃபேஸ்லயே ஒரு பல்லாருன்னு அரைகிறீங்க. யாருடா நீ, என்னடா பண்ணிருக்க? உங்க கழுத்துல கட்டியிருக்க தாலிய உங்க கைய வச்சு கழட்ட போறீங்க. தயாங் உங்க 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறான். விடுடா. உன்னை தள்ளுறீங்க, தள்ள முடியல. ஐயர் கையில ஒரு மாதிரி பூஜை தட்டு இருக்கு. அதுல குங்குமம் இருக்கு. அதையும் எடுத்து உங்க நெத்தியில வச்சு விட்டு இந்த நெத்தியா அதுலயும் வச்சு விட்டு தயாங்க அம்மா கையில கொடுக்கறதுக்காண்டி பூ வச்சிருப்பாங்கடா. உங்களுக்கு ஆனிவர்சரின்ட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து உங்க தலையில வச்சு விடுறான். உங்க கண்ணு பூரா டியர்ஸ். ரொம்ப தள்ளுறீங்க. அவனை தள்ள முடியல. எல்லாம் வச்சு விட்டு இப்போ அவன் கையை எடுக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும், இப்பா என் பொண்டாட்டி, இவ்வளோ யாராவது ஏதாவது சொன்னீங்க கொன்றுவேன். எங்களோட அம்மா அப்பாட்ட, மா இவளை வீட்டுக்கு கூட்டி போங்க, நான் காலேஜ் போகிறேன். ஏய், நான் கட்டினது கழட்டினேன், அவ்வளோ தாண்டி அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு அங்கடா போயிடுறான். என்னோட பழைய வீடியோ பெண்டிங்கில் இருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன்டா. அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பழைய வீடியோலாம் அதில் தான் போட போகிறேன். நான் என்னோட சேனல் போயிருச்சுலடா. ஏன்னு இதுலேயே போட்டால் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அதனால நீங்கள் மிஸ் பண்ண ட்ரீம், அங்கிள், சசன் 3மே நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஓகே, பாய்டா. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னோட பழைய சேனல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூடா.